விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் சுமார் 7 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம். ஐகோர்ட், வார விடுமுறையொட்டி விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இன்று நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் குறித்தும் பக்தர்களின் வருகைக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோகன், உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தொடர் விடுமுறை காரணமாக நாள்தோறும் பக்தர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்தே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தொடர் விடுமுறையின் தினத்தை இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வழக்கத்தை விடவும் அதிக அளவிலான கூட்டம் என்பது இருந்து வருகிறது. பொதுவாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது சிறந்த சுற்றுலா தலமாகவும் பரிகார ஸ்தலமாகவும் இறங்கி வருகிறது. இதன் காரணமாக நாள்தோறும் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் தற்போது தொடர் விடுமுறை பள்ளி தேர்வுகள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் இந்த விடுமுறை நாட்களிலும் நாள்தோறும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது. இதனையொட்டிதான் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் வழக்கத்தை விடவும் கூடுதலான பக்தர்களின் எண்ணிக்கை காணப்பட்டு வருகிறது. பொதுவாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தற்போது மார்கழி மாதம் என்பதால் அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடைபெறப்படுகிறது. தொடர்ந்து 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவளி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதிகாலை 3 மணிக்கு நடைபெறப்பட்ட பின்னர் பக்தர்கள் நீண்ட வரிசையை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் கடலில் அதிகாலையில் முதலே கடலில் புனித நீராடியும் மற்றும் நாளி கிணற்றில் நீராடியும் அதிகாலை 3 மணி முதலே வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவிலை பொறுத்த மட்டிலும் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் பொது தரிசன வரிசை, மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை என 3 தரிசன வரிசைகள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் பொது தரிசன வரிசை சுவாமி தரிசனம் செய்யக்கூடியவர்கள் 7 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போல 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வார்கள் 6 மணி முதல் 5 மணி நேரம் வரையும் காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். வரக்கூடிய பக்தர்களும் அதிக அளவிலே இருந்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் காட்சிகளை கூட பார்க்கலாம். பிரகாரங்கள் முழுவதிலுமே பக்தர்களின் கூட்டமாகவே நிரம்பி வருகிறது. இதன் காரணமாகவும் கடுமையான நெருக்கடியும் அந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. பிரகாரங்கள் முழுவதிலுமே பக்தர்கள் குழந்தைகளுடன் காத்திருக்கக்கூடிய சூழலும் இருந்து வருகிறது. அதாவது வரக்கூடிய பக்தர்கள் கியூ வரிசையில் அந்த தரிசனம் செல்லக்கூடிய வரிசையில் நீண்ட தூரம் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களும் கடற்கரையில் வந்து புனித நீராடியும் நீண்ட குளித்து விளையாடி மகிழ்ந்து வருகிறார்கள். பொதுவாக இந்த விடுமுறை தினங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தின் சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாக திகழக்கூடிய திருச்செந்தூரில் அதிக அளவிலான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இங்கே வந்து கடலில் நீராடிய பொழுதை கழிப்பதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த விடுமுறை தினத்திலும் அதிக அளவிலான கூட்டங்கள் காணப்பட்டு வருகிறது. இந்த கூட்டங்கள் காரணமாகவே திருச்செந்தூரில் வந்து திருவிழா கோலம் போன்று காட்சியளிக்கிறது. பொதுவாக அந்த அடிப்படை வசதிகளும் கூடுதலாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் பக்தரின் விருப்பமாக இருந்து வருகிறது. இந்த தொடர் விடுமுறை நாட்களில் நாள்தோறும் இந்த திருவிழா காலங்களில் போல வரக்கூடிய பக்தரின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருந்து வரக்கூடிய நிலையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது சற்று குறைபாடாகவே இருந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட வசதிகளையும் கூடுதலாக ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போன்று பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காகவும் இந்த பேருந்து வசதி என்பதும் கூடுதலாக செய்து கொடுக்கப்படும் என்பதும் பக்தரின் விருப்பமாக இருந்து வருகிறது. திருவிழா காலங்களில் மட்டுமே இது போன்ற வசதிகள் வந்து அதிக அளவில் செய்து கொடுக்கப்படும். ஆனால் இந்த விடுமுறை காலங்களில் அதிக அளவிலான, அதாவது திருவிழா காலங்கள் போன்று வரக்கூடிய பக்தரின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த வசதிகளையும் அடிப்படை வசதிகளையும் கூடுதலாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே போன்று நகரப்பகுதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்களின் வாகனங்களை வந்து ஆங்காங்கே சாலை ஓரங்களில் 2 புறமும் நிறுத்தி வைத்து செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்பட்டு வருகிறது. உள்ளூர் மக்கள் இதனால் கடுமையான அதிருப்திக்குள்ளாகி கடும் சிரமத்திற்கும் உள்ளாகி வருகின்றனர். காவல்துறையும் சற்று குறைவாகவே காணப்படுகிறது. இதனால் திருச்செந்தூர், அதாவது தமிழகத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பகுதிகளுக்கு இதுபோன்ற விடுமுறை நாட்களில் வந்து கூடுதலான காவல்துறையினர், பாதுகாப்புத்துறை நியமிக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் விருப்பமாகவும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஐகோர்ட்.